Today we see in this video we are going to learn about conciliation. Conciliation means is a method of dispute resolution where a neutral person helps the parties to settle their dispute peacefully. இது என்ன சொல்றாங்கன்னா இதே மாதிரி தான் வந்து ஆர்பிட்ரேஷன் மீடியேஷன்ல எப்படி வந்து டிஸ்பியூட் வந்து ரிசால்வ் பண்றாங்களோ அது மாதிரி அந்த மெத்தடை தான் வந்து கன்சிலேஷன் சொல்றாங்க. இங்க வந்து கன்சிலேட்டர்னிட்டு ஒரு ஒரு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த பர்சனை வந்து நியூட்ரல் பர்சன் சொல்றாங்க. எதுக்காக வந்து இவங்களை அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா இந்த டிஸ்பியூட்டை வந்து செட்டில் பண்றதுக்கான ஐடியாஸ் கொடுக்கறது, பீஸ்ஃபுல்லா வந்து செட்டில் பண்ணணும் அந்த மாதிரி அதுக்காக வந்து ஹெல்ப் பண்றவர் தான் வந்து கன்சிலேட்டர்னு சொல்றாங்க. இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா வாலண்டரி ப்ராசஸ், இது மாதிரி வந்து ஒரு ட்ரஸ்டா இருக்கும், கான்ஃபிடென்ஷியலா இருக்கும், பிரைவேட்டா போயிட்டு என்ன பண்ணணும், நம்ம அவங்க கிட்ட போயிட்டு நம்மளோட டிஸ்பியூட்டை வந்து சொன்னோம்னா அதுக்கான சஜஸ்ட் வந்து இவங்க பண்ணுவாங்க. இது வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும், அதே மாதிரி இந்த இன்ஃபார்மலா இருக்கும்னு சொல்லி. கன்சிலேட்டரோட ரோல் என்னன்னா சொல்யூஷன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றது பார்ட்டிஸ்கிட்ட, அதே மாதிரி வந்து ஹெல்ப்ஸ் பார்ட்டிஸ் ரீச் அக்ரிமெண்ட் வந்து ரீச் ஆகுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதுக்காக வந்து பார்ட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஆர்பிட்ரேஷன்ல வந்து அக்ரிமெண்ட் இல்லாத வந்து அதை என்ன பண்ண முடியாது, அந்த அந்த பர்சன்ஸ்க்கான சொல்யூஷனை வந்து தர முடியாது. அது மாதிரி வந்து டிசிஷன்ஸ் வந்து பைண்டும் பண்ண முடியாது. அக்ரிமெண்ட் இருந்தா மட்டும்தான் அங்க வேலிடுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பிளே எ மோர் ஆக்டிவ் ரோல் தென் மீடியேட்டர். மீடியேட்டரை விட வந்து வந்து பிளேஸ் எ மோர் ஆக்டிவ் ரோலை வந்து பிளே பண்றாருன்னு சொல்றாங்க. அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா அங்க டைம் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் வந்து சேவ் பண்ண முடியும். ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு நல்ல அட்வான்டேஜஸ். அது மாதிரி வந்து கம்பேர் டு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் பிசினஸ் டிஸ்பியூட் பார்ட்டிஸ் கேன் செட்டில் இஷ்யூஸ் டு கன்சிலேட்டர் வித்தவுட் கோயிங் டு கோர்ட். கோர்ட்டுக்கு போகாம என்ன பண்ணலாம்னா இந்த கன்சிலேட்டர் மூலயமா வந்து டிஸ்பியூட் வந்து ரிசால்வ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. வென் யூஸ்டுன்னு பார்த்தோம்னா சிவில் டிஸ்பியூட், கமர்ஷியல் மேட்டர்ஸ், ஃபேமிலி டிஸ்பியூட். இதோட ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம்னா ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட் 1996. இது ஆல்ரெடி ஆர்பிட்ரேஷன்ல பார்த்த ப்ரொவிஷன்ஸ் தான் வந்து இதுலயும். So finally we discuss on conciliation, its features and advantages. Thank you for all videos.